வந்து கனவை நனவாகக்கூடிய வாய்ப்பு. இங்கே இருக்க எல்லாருக்குமே கனவு இருக்கா இல்லையா? கனவு இருக்கா இல்லையா? ஐஸ்வர்யா அவங்க அபிஷேக் பச்சன் வர கனவு இல்லை, அஜித் வர கனவு கிடையாது. நமக்கு எல்லாருக்குமே கனவு. சரி, நம்ம ஏன் ஜெயிக்கல? இப்போ என்னோட கிளாஸ்மேட் செந்தில் பாண்டியன் வெல்கம் பண்ணுறேன். என்னுடைய ஒன்றுலேருந்து எனக்கு எங்களுக்குலாம் ப்ராப்பரான கைடு கிடையாது. நாங்கள் படிக்கும்போது எல்லாமே 3 பேரும் சொந்தக்காரங்க, அடுத்தாலாம் யாரும் கிடையாதுங்க. எங்களுக்கு படிக்கும்போது எனக்கு ப்ராப்பரான கைடு எனக்கு கிடையாது. ஈவன் கிரிக்கெட் அப்படிங்கிறது ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது நாங்களாம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் சுற்றினோம். நிறைய மேட்ச் 25 மேட்ச் நான் ஸ்டாப்பாக வின் பண்ணியிருக்கேன். ஃபைட்டர் கிரிக்கெட் கிளப்பில் ஒரு மேட்ச் கூட தோற்காம 5 ஜோனில் 5 கிரவுண்டில், அதாவது 5 ஜோன் மேட்ச், ஒரு மேட்ச்சுக்கு 5 கப்பு, 25 மேட்ச் நான் ஸ்டாப் தோற்காமல் ஜெயிச்சிருக்கோம். அப்போல்லாம் பயமாக விளாடுவோம். அப்போ ஐபிஎல் மேட்ச் எங்களுக்கு கிடையாது. கபடி நல்லா விளாடுவோம், எங்களுக்கு கைடு கிடையாது. சரி, படிப்பு நல்லா படித்தோம், கைடு கிடையாது. அப்போ நாம வாழும் காலத்தில் எங்களுக்கு கைடு இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு கைடுலாம் போயிடக்கூடாதுனால தான் சரி இதை எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இது சோசியல் ஆக்ட் சேர்ந்து தான். இது வெறும் எக்கனாமிக்கலாக பணம் சார்ந்து கிடையாது. எல்லாம் சொன்னாங்க சென்ட்ரல் வச்சுக்கலாம்னு. நாங்கள் சென்ட்ரல் வைக்கலாம், சென்ட்ரல் ஃப்ரீ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் ஒரு 5000 10,000 செலவு பண்ணணும், லாஸ்ட் இயர் 10,000 செலவு பண்ணணும், உனக்கு உடம்பு 1000 செலவு பண்ணணும், அப்படி கிடையாது. இது வந்து வேறு லெவல். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு படி மேலே இருக்கணும். நம்ம அப்படி தான் வாழ்ந்துட்டோம், அப்படி தான் பழகிருக்கோம். அதனால் பேசிக் புரிஞ்சுக்கணும். இங்கே இது வந்து கலை நிகழ்ச்சியோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை பழுதுபார்ப்பு நிகழ்ச்சியாக அமைப்பது. யூ ஆர் வெரி லக்கி ஆக்சுவலாக, ரொம்ப 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 வெரி லக்கி. ஏன்னா உங்களை பொறுத்தளவில் உங்களோட பிறந்த நாள், உங்களுடைய திருமண நாள் வாழ்க்கையில் மறக்கவே இயலாதோ. அதனால் இந்த நாளும் நிச்சயமாக மறக்க முடியாத நாளாக இருக்கும். எழுதி வச்சுக்கலாம். எப்பவுமே உங்கள் பிறந்த நாள் மறக்க போகிறது இல்லை. திருமண நாள் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டானே மறக்க போகிறது கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்படி குழந்தைகளோட பிறந்த நாள் மறக்காது. அதனால இந்த 29/3/2025 சிலருக்கு மறக்கக்கூடிய நாள். எல்லாரும் மாறுவாங்களா தெரியாது. யாரும் மாற நினைச்சு வந்துட்டாலும் மாறுவாங்க. எல்லாரும் மாறுவாங்களா தெரியாது. எல்லாரும் நம்ம கேரண்டியே கிடையாது. ஆனால் யார் மாற நினைச்சு வந்திருக்காங்களோ அவங்க நிச்சயமாக மாறுறது வாய்ப்பு இருக்குது. அடாப்ட் ஆகிடும். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு பேசிக்காக நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக பண்ணணும், ஏன் நான் என்ன பொருள்னா, ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருந்தும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் கனவு இருக்குது. நான் கேட்டால் அதிலே வந்துடுறேன். கனவு இருக்கா இல்லையா? கனவு இருக்கு. கனவு வேற, லட்சியம் வேற, குறிக்கோள் வேற. கனவுங்கிறது வேற, லட்சியம்ங்கிறது வேற, இலக்குங்கிறது வேற, குறிக்கோள்ங்கிறது வேற, நோக்கம்ங்கிறது வேற. நம்ம எல்லாம் ஒன்று நினைச்சிட்டு எல்லாமே வேற. கனவுங்கிறது வேற, லட்சியங்கிறது வேற. இது வந்து ஆசை. நம்ம இருக்கு ஆசை, கனவு. ஆசை இருக்கா இல்லையா? ஆசைனா என்ன? அந்த மாதிரி வாங்கிக்கணும், இந்த மாதிரி வாங்கணும், அதெல்லாம் சின்ன சின்னதான். ஒரு தோசை சாப்பிட்டா எனக்கு ஒரு தோசை ரொம்ப பிடிக்கும், பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு சின்னது ஆசை. அதெல்லாம் பெர்மனண்டா பெரிய ஆசையே கிடையாது. ஆனால் அது ஆசை, அதான் ஆசை. ஆனால் கனவுங்கிறது என்னன்னா, நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம் அதுதான் கனவு. மற்றவங்களால செய்யறத நம்மளால செய்ய முடியும். மற்றவங்க செய்யறதை விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்னா அதுதான் நம்முடைய கனவு. அந்த கனவு வந்து வெறுமனையா வந்து போயிருங்க. லட்சியம் என்ன? அந்த கனவை நோக்கி பயணம் பண்றதுதான் லட்சியம். குறிக்கோள் என்ன? எனக்கு எந்த சேலஞ்ச் வந்தாலும் என்ன பண்ணணும்? டிஸ்டர்ப் ஆகாம, டிராப் ஆகாம என்ன பண்ணணும்? இது தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து உங்களுடைய செஷன்ல நீங்க 100 நாள்ல என்னுடைய ஒரு 10 days கிளாஸ் இருக்கும். வேற லெவலில் இருக்கும். செந்தில் வேற லெவலில் கண்டிப்பாக பண்ணிருக்கோம். டைலாக் கூட ஒரே நாள் இல்லை, 10 நாள் சாப்பிட்டா தான். அது மாதிரி கனவுகள் வந்து நிறைய வேற. இப்போ நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது வந்து நீங்க யாராவது இருங்க, ஸ்டூடெண்ட் இருங்க, பேரண்டா இருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் யாரை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்த்துக்கணும், நீங்க உங்களை பார்த்துக்கணும். இன்னைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த விஷயம் நம்ம குடும்பத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து. நாம நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து நாம் நல்லா இருக்கிறது மட்டும்தான்.